ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு 250 ரூபா சின்ன பட்ஜெட்டில் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு சிறு தொழில் பற்றி நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பிஸ்னஸ் உமனாகவும் மாறலாம். அதுக்கு நிறைய நான் தொழில்கள் பற்றி சொல்லித்தரேன். நீங்கள் அதை செஞ்சு கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாங்க இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பற்றி, ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம வீடியோவில். வாங்க, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வீட்டில் இருந்தே இட்லி பொடி தயார் பண்ணி விற்கிறது தான். நம்ம வீட்டில் எப்படியும் கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை இட்லி பொடி நம்ம அரைச்சி தான் ஆகணும். அதையே நான் இப்போ கொஞ்சமாக நம்ம அரைச்சி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கிலோ அளவில் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, பட்டை மிளகாய் 200 கிராம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு. இது பொடிச்சு ஏற்கனவே என்னோடய சேனலில் இட்லி பொடி பற்றி அரைக்கிறத பற்றி போட்டிருக்கேன். ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில் தண்ணியே படாமல், அதாவது ஈரம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே சரியான விலைகளை பார்க்கலாம் நம்ம. வாங்க. உளுந்து 1/2 கிலோ 60 ரூபா. உங்களுக்கு கிலோ 110 ரூபா 120 ரூபா இருக்கும். பட் 1/2 கிலோவாக வாங்கும்போது உங்களுக்கு 60 ரூபா போடுவாங்க. கடலைப்பருப்பு 1/4 கிலோ 23 ரூபா இருக்கும். பட் நான் 25 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா விலை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பட்டை மிளகாய் 200 கிராம் 60 ரூபா. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள் 2 ரூபா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, உப்பு 5 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை இப்போ நீங்கள் சில இடங்களில் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுடைய உழைப்பு, அதாவது நம்ம வேலை செய்கிறதுல நேரத்தை இது பண்ணி போட்டு வேலை செய்கிறோம். அதுக்காக நம்மளுடைய உழைப்புக்கு அமௌண்ட்டு பணம் 20 ரூபா. அப்புறம் பாலித்தீன் கவர், நம்ம வீட்டிலே அரைக்கிறதுனால கரண்ட் காசும் நான் சேர்த்துருக்கேன் 5 ரூபா. எல்லாம் சேர்த்து மொத்தமாக 177 ரூபா வரும். இப்போ நமக்கு மொத்த செலவு 177 ரூபா வந்துச்சு. பட் நாம் இப்போ எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா 200 ரூபான்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது அரைச்சி வர்றது கரெக்டாக 1 கிலோவுக்கு மேலேயே வரும். இப்போ இதோட பேக்கிங் ப்ளஸ் விற்பனையை பார்க்கலாம். பெரும்பாலும் மளிகை கடையில் எல்லாமே 5 ரூபா 10 ரூபா பேக்கெட் பார்த்திங்கன்னா நல்ல கவர், குவாலிட்டி, தரமான பேக்கிங் கவரில் இருக்கும். நல்ல லுக்கான கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும். 50 கிராம் பேக்கெட் எல்லாமே 20 ரூபாய்க்கும், 25 கிராம் 10 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அதிகமாக விற்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 5 ரூபா பேக்கெட் அதிகமாக விற்கும், சேல்ஸ் ஆகும். அந்த 5 ரூபா பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உள்ளூர் ப்ராடக்டாகவே இருக்கும். இப்போ 5 ரூபா பேக்கெட்டோட வெயிட் 10 கிராம் தான். இப்போ நம்மளுடைய டார்கெட்டும் பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா பேக்கெட் தான். ஏன்னா நம்மளுடைய பொருள் சீக்கிரம் விற்பனை ஆகணும், அதே சமயம் மக்களை சீக்கிரமாக சென்று அடையணும்னா 5 ரூபா பேக்கிங் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தயாரிக்கிறதுனால எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு 5 ரூபா பேக்கிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது போக 25 கிராம் பேக்கெட் போட்டுக்கலாம், அது நல்லது தான். ஒரு வருஷம் கழிச்சு வேணால் நம்ம பெரிய பேக்கிங் போட்டுக்கலாம். இப்போது இந்த 5 ரூபா பேக்கெட் மற்றவங்கள மாதிரி அட்டையிலலாம் போட்டுறாதீங்க. ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுட்டு ஈஸியாக, அது ஈஸின்னு இல்லை, நான் அது ஸ்டாப்லர் பின் வேண்டாங்கிறேன். ஏன்னா பொடி பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர் பேக்கிங் தான் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமில்ல, கவர் பேக்கிங்னால் இந்த லைட்டாக மடிச்சுட்டு இந்த விளக்கில் காமிப்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். நான் வேணால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க. அந்த விளக்கோட அந்த ஹீட்டில் இது பண்ணுவாங்க. சில பேர் இந்த இது மிஷினும் வச்சுருப்பாங்க. அதுதான் நல்லதுங்க. ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணவே கூடாது பொடி பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது பாலித்தீன் கவர் நீங்கள் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற பாலித்தீன் கவர் கடையிலே கேட்டிங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட 5 ரூபா பொடி பாக்கெட் பண்ணுற கவர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கிராம் கணக்கில் கொடுத்துருவாங்க. இது கிராம் கணக்கில் ரேட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம அங்கேயே வாங்கி வீட்டிலையே பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லி பொடிக்கு வருவோம் மறுபடியும். இப்போ 1 கிலோ இட்லி பொடி அரைச்சோம் இல்லைங்க, அது ஃபஸ்ட்டு நம்ம 5 ரூபா பாக்கெட் போட போகிறோம். 10 கிராமில் போட்டோம்னா தனித்தனி அதே பாதியாக பிரிச்சிடலாம். 50 பீஸ் வரும். அதாவது 10 கிராமில் 50 பீஸ் 1/2 கிலோவுக்கு போடணும். அப்புறம் 25 கிராமில் 20 பீஸ் 1/2 கிலோவுக்கு போட்டோம்னா ஃபஸ்ட்டு 50 பீஸ் 250 ரூபாய்க்கும், 20 பீஸ் 200 ரூபாய்க்கும், மொத்தம் 450 ரூபா வரும் உங்களுக்கு கன்ஃபார்ம். இது நான் கொடுத்த அளவு பிரகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 கிலோவுக்கு மேலேயே தாராளமாக வரும். இப்போ 450 ரூபா நமக்கு விற்பனை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க.
தயாரிப்பு செலவு மொத்தமாக 200 தான் வந்துச்சு. இப்போ நமக்கு லாபம் மட்டும் 250 ரூபாய்க்கு நிற்கும். சரிங்களா? பட் இது வந்து நம்ம உடனே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள், விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கடையில் விற்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ கடைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, அவங்க தெரிஞ்ச மளிகை கடையாக இருந்தால் இன்னுமே நல்லது. அந்த அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு, அண்ணா இது வந்து சின்ன பேக்கெட் 50 பேக்கெட் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து நான் 2 பேக்கெட் ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறேன், எனக்கு 48 பேக்கெட்டுக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வாங்கிக்குவாங்க. இதில் 2வது டெக்னிக் என்னென்னா பில் டு பில்லுங்க. ஆனால் இந்த 50 பேக்கெட் நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க, நான் 1 வாரம் கழித்து வந்து பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் பணம் கொடுத்தா போதும்னா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்குவாங்க. ஏன்னா இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளூர் ப்ராடக்ட் வரும், பட் நீங்கள் இதில் பேசுகிற திறமையும் கொஞ்சம் வேணும். இந்த 2வது டெக்னிக் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த பொடி வந்து இட்லி பொடி நானுமே சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல முறையில் சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ இட்லி பொடி வந்து நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி அரைக்கிறோம். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 20 நாள் தான், அதுக்குள்ளே காலி பண்ணிவிடுவோம், யூஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டில் வந்து தயார் பண்ணி கொடுக்கறதுனால இதுக்கு எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டோம். பட் அதே சமயம் நம்ம சுத்தமாக ஆரோக்கியமாகவும் செய்வோம். அப்புறம் அரைக்கிறப்போ நம்ம வீட்டில் அரைக்கிறப்போ கொஞ்சம் கூட ஈரப்படாமல் கவனமாக பேக்கிங் பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக பேக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லேடிஸ் நான் சொல்கிறதுனால சரி, ஹேர் பேக் மாதிரி இந்த தலையில் வந்து கவர் பேக் மாதிரி போட்டுட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது யாருமே எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். சுத்தம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 4-5 கடை வந்து ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பில் டு பில் மாற்றினாலே போதுங்க. ரெகுலராக நமக்கு இந்த இட்லி பொடி வியாபாரம் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த குழம்புத்தூள் பிஸ்னஸ் பற்றினதாங்க. நீங்கள் இந்த இட்லி பொடி செய்யும்போது இந்த குழம்புத்தூள் பிஸ்னஸை சேர்த்து செய்யலாம். வீட்டில் இருந்துகிட்டே ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த 2 எதுக்குமே, அதாவது 2 ஒரே மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மில்லில் போய் அரைச்சிட்டு வரணும். பட் இந்த இட்லி பொடி வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சாலே போதும். வீட்டில் இருந்துகிட்டே நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனா கண்டிப்பாக ஆகலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் விடாமுயற்சி வேணும், தன்னம்பிக்கை வேணும். மற்றவங்க சொல்கிறத வந்து காதில் வாங்கிக்கூடாது. என்ன இதெல்லாம் ஒரு சின்ன பிஸ்னஸா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சு விட்ருவாங்க, பேசுவாங்க. அதை எதுவுமே காதில் வாங்கிக்கூடாது. நம்மளுடைய பேச்சு திறனை வளர்த்துக்கணும். ஓ அப்படிங்களா, அப்போ நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம பேச்சு திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். சில டைம் கொடுக்காமல் நம்ம நகர்ந்து போகிறதும் நல்லது தான். அப்புறம் நம்ம தயாரிப்போட தரமும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சுத்தம், ஆரோக்கியம் இதில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணுங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேச கற்றுக்கணும். பேசினா மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்ம வந்து தொடர்ந்து நிற்கவும் முடியும். நம்ம பொருளோட தரமும் பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடி குழம்புத்தூள் பிஸ்னஸ் 2மே குறைஞ்ச முதலீட்டில் செய்கிறது தான். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சிறு தொழில் உணவுப் பொருட்கள் விற்பனை பற்றி நான் சொல்கிறதுனால இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய லைசன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். FSSAI லைசன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த லைசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன தொழில்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதாவது ஊறுகாய் பேக்கெட் போடுறது, ஊறுகாய் செஞ்சு விற்கிறது, பிஸ்கட் பாக்கெட்டு, மாவு பாக்கெட்டு, பொடி பாக்கெட்டு, குழம்புத்தூள் மசாலா, பிரியாணி மசாலா, இப்போ இந்த சில பேர் இந்த கிரேவி வீட்டில் டிஃபன் தயார் செஞ்சு வெளியில் வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் போதும். அதாவது உணவு தர கட்டுப்பாடு லைசன்ஸ் தாங்க இது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.